வணக்கம். தமிழ் கருத்துக்களம் 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்னைக்கு பேச இருக்கிற விஷயம் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தினுடைய 1980ஆம் ஆண்டுகளிலிருந்து இயங்கிய சிவசம்பு சிவராஜாவோட சொன்னால் இன்றைக்கு என்பிபி ஆட்சிக்கு வந்த பிறகு டெலோ புலாட் இதர அமைப்புகளும் இதே மாதிரியான அமைப்புகள் தான். அவைகள் வேறுபாடு கொண்டவர்களாக நாங்கள் இப்ப பார்க்கவில்லை, பாரிய வேறுபாடு கொண்டவர்களாக. இந்த அமைப்பினர் ஊழல்வாதிகளா? நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் சிவாவை. சிவா வணக்கம். சிவா சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன்னா இன்றைக்கு என்பிபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மற்ற இயக்கங்கள் ஒரு ஊழல்வாதிகளா தெரியுது மக்களுக்கு. அவர்கள் தங்களுடைய கடந்த காலம் முழுக்கத்தையும் தங்களுடைய சுயநலத்துக்காகவும் தங்களுடைய சொத்து சேர்ப்புக்காகவும் பாவித்தவர்களாக தெரியுது. பொதுவாக எல்லா அமைப்புகளையும் அப்படித்தான் பார்க்கணும் மக்கள். இப்ப அவர்கள் உள்ளூர இவர்களுடைய இயக்க நடவடிக்கைகள் இவர்களுடைய பணம் பொருளாதாரங்களை எப்படி கையாண்டிருக்கணும்ன்ற விஷயங்களை அவர்கள் அறிஞ்ச உடனே அவர்கள் அப்படித்தான் பார்க்கிறார்கள். அது எந்த அளவுக்கு சரி அல்லது அதில் அது இந்த பார்வையில தவறு இருக்கிறது உலகத்தில்? ஆம், அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் நல்ல ஒரு காலகட்டத்தில் இதை நாங்கள் கதைப்பது நல்லது. எல்லோரும் ஈழம் தமிழீழம் என்ற கனவோடு மனநிக்கு முன் தங்கள் சாட்சியமாக தங்கள் வாழ்நாளில் கடந்த 40 வருடங்களில் நாம் கடந்தவை ஆவணப்படுத்தப்பட வேண்டும். என்ற வகையில் நாம் ஆரோக்கியமாக இருக்கின்ற இந்த தருணத்தில் இப்படியான பதிவுகளை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துவிட்டு செல்வதே சிறப்பு. ஏனென்றால் சமூகம் சுமூகமாக வாழ வேண்டும் என்றால் நேற்று என்ன நடந்தது, இன்று என்ன நடக்கிறது, இது நாளை என்ன நடக்கப் போகிறது என்றதை நாங்கள் சற்று அனுமானிக்கக்கூடிய இடத்தில் 40 வருடம் கடந்து விட்டோம். எனவே இது எங்களுடைய வாய்முறைப்பாடாக இருக்கலாம். இந்த பதிவு ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவங்களை பதிவு செய்வதே காலத்தின் தேவை. ஆகவே சோதலிங்கம் டெலோவில் இருந்தவர் என்றபடியாலும் இருவரும் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள் என்றபடியாலும் எங்களுடைய வாழ்வியலும் சமூக பற்றும் ஒரு காலகட்டத்தில் விடுதலை அமைப்புகளை நோக்கி நகர வேண்டிய காலத்தின் கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டிருந்தோம். குறிப்பாக யாழ்ப்பாண நூல் நிலையம், அதனைத் தொடர்ந்து நடந்த விடுதலை அமைப்புகளுக்கு எதிராக அரசு எடுத்த நடவடிக்கைகளும் விடுதலை அமைப்புகளும் சுவரொட்டிகளும் ஒரு சில பத்திரிகைகளும் அவர்கள் பக்கமிருந்து வந்த தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தமிழீழ மக்களது விடுதலை பற்றிய கருத்துக்கள் வந்தன. அந்த வகையில் நான் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியில் கல்வி கற்றபடியால் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்துடனான ஒரு பகுதி தொடர்பும், இன்னொரு பகுதி தமிழீழ விடுதலை புலிகள் சார்பான கல்வெட்டுத்துறை, மயிலிட்டி போன்ற பகுதியில் தெல்லிப்பளை பகுதியில் சிலர் இருந்தார்கள். அந்த தொடர்பாலும் டெலோ இயக்கத்தின் குட்டிமணி தங்கத்துறை அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட செய்தி வந்த காலம், இதெல்லாம் ஒன்று கொண்டு நெருங்கி இருந்தபடியால் தமிழ் விடுதலை போராட்டம் பற்றிய ஒரு உணர்ச்சி வசப்பட்ட வாலிபர்களாக நாம் விடுதலை அமைப்புகளை நோக்கி நகர்ந்தோம். ஆரம்பத்தில் பெரிய கொள்கை அறிவு இல்லாவிட்டாலும் புதியவாத பத்திரிகை வந்தபோது சற்று சமூக விடுதலை பற்றியும் மலைய மக்களுடைய குடியேற்றமும் அவர்களுடைய நூற்றுக்கணக்கான 150 ஆண்டுக்கு மேல் பணியாற்றிய அந்த காலம் அவர்களை லயங்களில் பார்த்த எனக்கு வடக்கு கிழக்கில் கொண்டு வந்து குடியமர்த்தும் டாக்டர் ராஜசுந்தரர், டேவிட் ஐயா போன்றவர்களின் பணி பற்றியும் அறியும் போது சற்று தேசம் பற்றிய கவனம் வந்தது. அதிலே மக்கள் விடுதலை கழகம், இந்த 3 சொல்லையும் தான் நான் கவனித்தோம். மக்களுக்காக விடுதலை, அதுக்காக கழகம். ஆகவே விடுதலை என்ற தலைப்பில் நாம் ஆரம்பித்த போது உமாமேஸ்வரன் தலைமையில் விடுதலை புலிகள் அந்த காலகட்டத்தில் பிரபாகரனும் இருந்தார். பின்னர் பிரிந்து விடுதலை புலிகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இது பின்னர் தமிழ் மக்கள் விடுதலை கழகமாகவும் விடுதலை புலிகள் நினைக்கும் புதிய புலிகள் விடுதலை புலிகளாக மாற்றம் பெற்றிருந்தான் நான் அந்த நேரத்தில் அறிந்தது. அதிலே இவர்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடு முதலில் சுந்தரம் சித்ரா அச்சகத்தில் 82ஆம் ஆண்டு 2ஆம் தேதி சுடப்பட்ட போது ஜனவரி மாதம் மிகவும் சோகமான சம்பவமாக களவெட்டி தெளிப்படை பக்கம் அது பார்க்கப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து மகன் சுடப்பட்டது மறுபுறத்தில் இன்னொரு தாக்கத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது. இப்படி 3 இயக்கங்களின் விஷயங்கள் அந்த நேரத்தில் பேசப்பட்டது. ஆனால் ஹீரோ சிபிஆரில் அமைதியான ஒரு அரசியல் பணி செய்து கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் அறிந்தோம். நாங்கள் அந்த நேரத்தில் அவர்களுடன் தொடர்பில் இல்லை, ஆனால் அறிந்தோம். எனவே இங்கு விடுதலை அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட பின் 83 ஏற்பட்ட தாக்கம், கொழும்பில் ஆடிவேல் பார்க்க சென்று அங்கு நின்ற எனக்கு இனக்கலவரத்தில் ஏற்பட்ட ஒரு உணர்ச்சி காரணமாக யாழ்ப்பாணம் ஆகஸ்ட் மாதம் வந்தபின் உடனடியாக சுழிபுரத்தில் என தொடர்பை ஏற்படுத்தி தமிழ் மக்கள் விடுதலை கழகத்துடன் பயணிப்பதற்கு கொக்குவில் பகுதியினூடாக நான் இணைந்தபோது அரசியல் வகுப்புகள் தங்கராஜா போன்றவர்களிடம் எடுத்து நாங்கள் தொடர்ந்து புத்தகங்களையும் பிரச்சனை வாய்ச்சங்களுக்கு வாய்வை பெறுவோம் என்பதால் நூல்கள் தான் எங்களுக்கு முதலில் நல்ல சிந்தனையை தந்தது. அந்த நேரத்தில் வெளிவந்த புதிய பாதையில் எங்கள் தமிழினம் என்ற மரவன்புல சச்சிதானந்தம் அவர்கள் எழுதிய புத்தகம் எங்களுக்கு சற்று ஊக்கம் தந்த பின் இந்தியாவில் சந்ததியார் மூலம் அரசியல் வகுப்பு அளிக்க பங்கு பற்றிய பின் இன்னும் ஆழமான அரசியல் சிந்தனையும் அதே நேரத்தில் இராணுவ பயிற்சியும் பெற்று முதல் கேம்பில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொமாண்டோ ட்ரைனிங் முடித்து வெளிநாடு பயணமாக வேண்டிய நேரம் ஏற்பட்டிருந்தது. அந்த வெளிநாடு செல்லும் முன் இந்தியாவில் அமைதியாக பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஒரு சில சம்பவங்கள் அங்கு மீது இந்திய அரசு ஒரு எதிர்ப்பான செயற்பாடுகளை நகர்த்துவதற்கு காரணமாக அமைந்தது. அதாவது சந்ததியார் புதிய பாதை வெளியிட்டு வந்து கொண்டிருந்தது தடைப்பட்டதன் பின் ஒரு சஞ்சியை வங்கநந்த பாடம் என்பதை எழுதி வெளியிட்ட போது அது இந்திய அரசின் எதிர்ப்பை தமிழக மக்கள் விடுதலை கழகத்தில் ஏற்படுத்தியிருந்தது. அதே நேரத்தில் எம்ஜிஆருடைய வேண்டுகோளுக்கு இணங்க உமாமகேஸ்வரன் பிரபாகரன் ஒருவர் முண்டிக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு இதில் பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் 84 மார்ச் மாதம் 24ஆம் தேதி தமிழ் விடுதலைகள் இரு இயக்கங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று முன்வந்தபோது உமாமகேஸ்வரன், பின்னர் இராணுவத்துக்கு பொறுப்பாக இருந்த ராஜன், பின்னர் பிற்காலத்தில் END அவரும் தமிழ் மீடியம் சென்டரில் முதலாக விடுதலை புலிகளால் அனுப்பப்பட்ட குகன் நித்யானந்தன், இப்பொழுது லண்டனில் இருவரும் இருக்கிறார்கள். நித்யானந்தன் சிறைவிட பின் வந்து புலிகளுடன் இருந்தபோது அவரை முதலில் கனந்தங்கி வைத்திருந்தவர். பின்னர் அவர் ஓரங்கட்டப்பட்டு புதுக்கோட்டையில் போய் செட்டிலாயிருந்தார். பின்னர் அங்குதான் திருமணம் செய்து இவர் லண்டனில் வாழ்கிறார். குகன் லண்டனில் இருக்கிறார். இவர் இருவரும் தான் பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள். வரும்போது எதையும் எழுத்து வடிவில் கொண்டு வராதபடியால் உமாமகேஸ்வரன் அவர்கள் எழுத்து வடிவில் கொண்டு வாருங்கள், அதை பரிசீலித்து நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் என்று கூறி அனுப்பிவிட்டார்கள். அதில் ராஜன் தான் அதிகம் கதைத்தது. இதை கொண்டு சென்ற குகன் நித்யானந்தனின் கருத்தை கேட்ட பிரபாகரன், உமாவேசன் எதுவும் பேசவில்லை, ராஜன் தான் கதைச்சார், எனவே எனக்கண்டா சந்தேகம் இருக்கிறது ஒன்று சேர்வதில் என்ற வார்த்தையை பிரபாகரனுக்கு நித்யானந்தன் கொடுத்ததன் காரணமாக இரு இயக்கங்களின் தொடர் பேச்சு நிறுத்தப்பட்டது. இன்று வரை இதை பற்றி குகனோ நித்யானந்தனோ பகிரங்கமாக எங்கும் கதைத்ததில்லை. உண்மையிலே இவர்கள் அது ஒரு சாட்சியம். இவர்கள் உண்மையை பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பாக இருக்கிற இவர்கள் அந்த காலகட்டத்தில் இருபெரும் அமைப்புகள் ஒருங்கிணைய கிடைத்த வாய்ப்பை தவறான சிந்தனையால் 84ஆம் ஆண்டு தட்டி கழித்தவர்கள். இரு இயக்கங்கள் அந்த நேரம் ஒன்று சேர்ந்திருந்தால் பாரிய இழப்புகளை நாம் தவிர்த்திருப்போம் என்பது எனது கருத்து. ஏனென்றால் அந்த அளவுக்கு முரண்பாடுகள் இல்லாமல் இருந்த காலம் ஒரு சில படுகொலைகளுக்கு பின் குறுகிய காலத்தில் ஏற்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தவறவிட்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்தியாவில் பயிற்சிக்காக சென்ற எமது அமைப்பு பின்னர் இலங்கையில் நடைபெற்ற வங்கி கொள்ளைகள்,
பல சம்பவங்களின் பின் நிதி வளம் பெருகியவுடன் ஆட்பலம் பெருகியவுடன் திடீர் வீக்கம் பெருந்தொகை போராளிகளை கொண்டு வந்த பின் தலைமைத்துவ பண்பில்லாத பொறுப்பாளர்கள் முகாம்களுக்கு வந்ததால் முகாம்களில் சில சச்சரவுகள் ஏற்பட்டு பின்னர் தங்கள் பதவிகளுக்காக திரிவுபடுத்தி தலைமைக்கு கதைகளை கூறி இயக்கத்துள் முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வேறு இயக்கங்கள் என்று சொல்லப்போனால் தமிழ் மக்கள் விடுதலை கழகத்துக்குள் ஊடுருவல்கள் ஏற்பட்டிருந்தன. அதில் குறிப்பாக இந்திய பயிற்சியாளர்கள் முகாம்களுக்கு பயிற்சி அளிக்க வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட தொடர்பு இருக்கிறவர் அரசியல் வகுப்புகளையும் இராணுவ வகுப்புகளையும் எடுத்தவர்கள் 24 மணி நேரம் வருடக்கணக்காக முகாம்களிலேயே தங்கியிருந்தவர்கள் லீவு போடாமல் அப்படி போவதாக இருந்தாலும் இன்று அவர் சென்றால் அவற்றை இடத்துக்கு இன்னொருவரை கொண்டு வந்து விட்டு தான் அவர் செல்வார். தொடர்ச்சியான தகவல்கள் எங்களுடைய நகர்வுகளை பற்றி அறிந்தது மட்டுமல்லாமல் எங்களை ஒரு கட்டுப்படுத்துகிற சக்திகளாக மாறி மத்திய குழுக்குள்ளும் ஒருவர் சேகர் என்பவர் இணைந்து கொண்டது இந்தியா முழுக்க எங்களை பற்றி அறிந்து கொண்டு எங்கள் செயற்பாடுகளை கண்காணிக்கும் அளவுக்கு அது மாறிவிட்டது. அதே நேரத்தில் நான் 84 வெளிநாடு பயிற்சிக்காக வந்து 87 தான் திரும்பி வந்தேன். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் சந்ததியார் கட்சிக்குள் போராட்டம் பற்றிய அரசியல் வகுப்பு எடுக்கும்போது ஒரு கட்சிக்குள்ளிருந்து நேர்வழிப்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் சோவியத் யூனியன் கூட அது இருந்தது. அதே போன்ற ஒரு பாணியில் ஆரம்பிக்கப்பட்ட உட்கட்சி போராட்டம் பின்னர் அரசியல் தெளிவில்லாத மொக்குத்தனமானவர்களின் செயற்பாட்டால் நூற்றுக்கணக்கானவர் இந்தியாவில் படுகொலை 100க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் 86 ஏற்பட்ட முதல் தள மாநாட்டில் விடுதலை புலிகளின் ஊடுருவல் காரணமாக சுழுவிடத்தில் 6 கொலை செய்யப்பட்டு கடற்கரையில் புதைக்கப்பட்டது இன்னொரு பிரச்சனையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்தியாவில் மத்திய குழு கூடி தலைமை தெரிவு வரும்போது 7 பேர் இருபக்கமாக இருந்தபடியால் கழகம் 2ஆக உடையும் கட்டம் ஏற்பட்டது. அருந்தன் ராஜன் தலைமையில் ஒரு அணியும் மாசன் தலைமையின் அணியும். இது நடந்து கொண்ட காலகட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்த நாங்கள் 7 பேர் கடைசியாக 3 வருடங்கள் அங்கே இருந்துவிட்டு வந்து கழகத்தின் நிலைமையை அறிந்து நாங்கள் ஆயுதம் எடுத்தது பொது எதிரிக்காக ஒழிய சகோதரங்களுக்கு எதிராக அல்ல. எனவே கழகத்துக்குள்ளும் யாரையும் யார் நம்பும் முடியாத கட்டத்துக்கு சங்கிலி மாணிக்கதாசன் என்று அணிகள் உள்ளுக்குள்ளே கழகத்தில் இருப்பவர்களை சற்று பயமுறுத்தி வந்த காலம். வாலிப பருவத்தில் நான் 22 வயது அந்த நேரம் இயக்கத்தை விட்டு விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து மீண்டும் விலகி எனது வெளிநாட்டு பயணமாக ஆரம்பித்தினான். ஆனால் திருப்பி பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புடன் இணைந்து 89 வரை அவர்கள் இருந்த காலத்தில் இந்த கழகத்துக்குள் நடந்த ஏனைய இயக்கங்கள் நடந்த இயக்கமோ முரண்பாடுகள் எப்படி பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தில் 5 இயக்கங்களை ஆரம்பித்து இடையிலே ஒரு சில அமைப்புகள் ஆயுத வினையில் சந்திக்கும் கட்டம் ஏற்பட்டது. அது அவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது போல்தான் இலங்கையிலும் நமக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று தற்காலிகமாக நீங்கள் எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்தால் பயிற்சியை கொடுங்கள், மற்றும்படி பயிற்சி கொடுப்பதை நிறுத்துங்கள். முயற்சிதார்கள் திரும்ப வருவதற்கு, ஆனால் அவர்கள் இந்த செய்தியால் எதையும் செய்ய முன்வரவில்லை. அதே நேரத்தில் உமாமேஸ்வரன் அவர்கள் நான் விலகு முன் கதைக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார். இந்தியா எங்களை தனிநாடு எடுப்பதற்கு அனுமதிக்காது. எனவே நாங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் இலங்கை அரசுடன் ஒருபடி இறங்கி ஏதோ ஒரு புள்ளியில் சந்தித்து பயணிக்க வேண்டும். இதுவே மத்திய குழுவின் முடிவும். அப்படியான நகர்வுக்கு ஏற்றாப்போல் ராஜதந்திர ரீதியாக நான் செயற்பட இருக்கிறேன். அதுவரை நீங்கள் பொறுமையாயிருங்கள் என்றார். ஆனால் இந்தியாவில் பயிற்சிக்கு வந்த நாங்கள் அதை மட்டும் செய்துவிட்டு போகணும். இங்கு ஆழ்கடத்தல் வேறு
இதில் ஈடுபடுவது இந்தியாவின் சட்டத்துக்கு முரணானது, அது எமக்கு பின்னுக்கு ஆபத்தாக முடியும் என்ற கருத்தை கூறிய போது அப்படி ஏதும் பெருசாக இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் மக்கள் மத்தியில் இருந்து நான் அறிந்த பல தகவல்களின்படி இந்த ஆட்கடத்தல், வெறும் போதவசு கடத்தல் போன்றவற்றுக்கு உதவியதாகத்தான் அறிய முடிந்தது. எனவே ஒரு இனத்தை வாழ வைப்பதற்கு இன்னொரு இனத்தை அழித்து நாம் செல்ல நினைப்பது லெபனானை போலதான் போதவசுக்கு ஒரு இடமாக ஒரு காலத்தில் மாறிவிடும் தேசம் என்ற கணிப்பு அன்றே 87 ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் இன்றைக்கு மத்திய கிழக்கில் இருந்து போதைவசு கடத்தலுக்கு முக்கிய இடமாக இருந்தது பெய்ரூத் கடற்பக்கம் பகுதிதான். அது எங்களுக்கு அங்கே இருந்த 3 வருட காலத்தில் அறிந்த பெரிய செய்திகள். அந்த பெரிய செய்திகள் ஒரு இனத்தை அழிக்கும் பெரும் சக்தியாகத்தான் இந்த போதைப் பொருட்கள் இருந்தன. அதே நேரத்தில் ஆயுத வியாபாரம் கூடிய இடமாக இருந்தது. இவர்களுக்கு வந்த ஆயுதமும் இந்திய அரசால் பறிமுதல் செய்யப்பட்டதால் இயக்கத்தில் இருந்த போராளிகளும் விரக்தியடைந்த நிலையில் இருந்தார்கள். இலங்கைக்கு சென்ற உமாமேஸ்வரன் ஆயுதம் மௌனிக்கப்பட்டு ஒரு ஜனநாயக போராட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லித்தான் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி நிறுவன DPLF இவர்கள் அது உருவான பின் ஜனநாயக பாதைக்கு சென்றவர் அன்றே PLOT என்ற இதை டிசால்வ் பண்ணியிருந்தால் அன்றிலிருந்து இன்று JVP வந்த மாதிரி ஒரு ஜனநாயகபூர்வமான கட்சியாக இவர்கள் பலம் கொண்டு எழுந்திருப்பார்கள். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் 16,500 போராளிகள் நமது இயக்கத்தில் இருந்ததாக தகவல் உண்டு. எனவே அத்தனை போராளிகளையும் ஜனநாயக நீரோட்டத்துக்கு கொண்டு வந்திருந்தால் இன்று இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கு வலு சேர்க்கும் வகையில் கட்சி நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். இது மாறாக இவர்கள் வவுனியாவிலிருந்து வழிப்பறை கொள்ளை கோஷ்டியாக இயங்கியதன் காரணமாகவும் பல மக்களை துன்புறுத்தியதன் காரணமாகவும் இயக்கத்தில் இருந்த போராளிகள் மத்தியில் முரண்பாடுகள் ஏற்பது போட்டு தள்ளிய காரணமாகவும் இவர்கள் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடுதலை கழகம் என்றது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு தருதலை கழகம் போல் ஆபத்தானவர்களாக ஒரு கட்டத்துக்கு சென்று தேய்மானம் அடைந்து வவுனியாவில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டையும் இழந்து இன்று கட்சியின் தலைமை ஒரு முதுகெலும்பில்லா தலைமையாக தொடர்ந்து பயணித்து பெட்டி அரசியலில் ஈடுபட்டு மக்களை ஒரு விதமான மாயைக்குள் அல்லது ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற சக்தியாகத்தான் வளர்ந்திருக்கிறார்கள். எந்த ஒரு ரோட் மேப்பிலும் பயணிக்கவில்லை என்பதுதான் எனது கருத்து. இவர் இந்த காலகட்டத்தில் 87 பின் சித்தார்த்தர் அவர்கள் லண்டனுக்கு வந்தபோது நாங்கள் தோழர்கள் சந்தித்து அதில் நான் முன்வைத்த கருத்து வவுனியாவில் இவர்கள் செய்து வந்த குற்றங்கள், சக போராளிகள், ஏனைய இயக்கங்கள், பொதுமக்கள் என்று பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது அது எல்லா தோழர்களும் முன்வந்து சித்தார்த்தருக்கு கூறிய போது அவர் தான் தலைமை ஏற்ற பின் நடந்ததுக்கு கேட்கின்றேன் என்று சொன்னார். இல்லை, கழகம் தொடங்கிய காலத்தில் நடந்த அனைத்து குற்றங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்து 2016 ஆண்டு மே மாதம் 21 8வது மாநாட்டுக்கு லண்டனிலிருந்து அறிக்கை அனுப்பியிருந்தோம். அதில் பொது மன்னிப்பு கோருவதாக இவர் அறிவித்திருந்தாலும் இன்னும் ஒரு கோரிக்கை நாங்கள் இந்த மாநாட்டுக்கு சென்ற தோழர்கள் மூலம் முன்வைத்திருந்தோம். கழகத்தின் இறுதி உடைவு முதல் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். அதன் பின் மற்ற இயக்கங்களுடன் ஒற்றுமையாவது பற்றி பேசலாம். வெறுமனே மேடையில் ஒற்றுமை என்று பேசிக்கொண்டு கழகத்துக்குள் இருக்கின்ற பிளவுகள் தீர்க்கப்பட்டு அதை முதலில் வடிவமைத்து கொண்டுதான் மறுசீரமைக்கப்பட வேண்டும். கழகத்தில் இலங்கையில் இருந்த 280க்கு மேற்பட்ட இடங்களில் எமது பாசறைகள் கட்டப்பட்டிருந்த அமைப்பு என்பதால் 3 பேரை நாம் மறுசீரமைப்பதற்காக கொண்டு விட வேண்டும் என்றும் அதற்கு எந்த முயற்சியும் கழகத்தில் செய்யாமல் தொடர்ந்து இரு இயக்கங்கள் 2ஆக உடைந்து ஒன்று சேர்ப்பதற்காக மாநாட்டில் சித்தார்த்தரை இந்தியா சென்று அதற்கான பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அவர் ஏன் தெரியவில்லை. அந்த விஷயத்தில் அக்கறையின்றி இருந்தார். அதே நேரத்தில் அன்றைய மாநாட்டின் பின் இலங்கை புலனாய்வு இவரை 2 பேர் வந்து சந்தித்து மாநாட்டில் அந்த விஷயம் பற்றி இவரிடம் கதைத்து சென்றதாகவும்
அதன் காரணமாக இந்தியா செல்லவில்லை என்று பின்னர் ஆர்ஆர் மூலம் அறிந்தேன். ஆனால் இப்போ இறந்து விட்டார். ஆனால் ஆர்ஆருடன் நான் அதிகம் ஆரம்ப காலத்தில் இருந்தபடியால் ஒரே முகாமிலும் இருந்தபடியால் நிறைய விஷயங்களை ராகவன் என்று சொல்லுவார்கள். ராகவனுடன் கதைத்தேன். ஆனால் இன்னொரு விஷயத்தை சித்தார்த்த லண்டன் வரும்போது முன்வைத்தோம். காந்தியத்துக்கு மாற்றீடாக ஒரு அமைப்பு வர வேணும். காந்தியத்திற்குள் கழகம் ஆயுதம் வைக்க போய்த்தான் காந்தியம் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக அறிவிக்கப்பட்டது. எனவே அதுக்கு மாற்றீடாக ஃபோரம் ஃபார் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபீட் என்ற அமைப்பை நிறுவுவதற்கு நான் முன்வந்தபோது சித்தார்த்த ராவன் ஆர்ஆருடன் கதைச்சு செய்யுங்கள். அப்போது நான் ஆர்ஆருடன் கதைக்கும்போது கழகத்துக்கும் இந்த அமைப்புக்கும் சம்பந்தம் இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டும். எனவே கழகத்திலிருந்து குற்றம் செய்தவர்கள் இப்படியானவர்கள் இருக்க கழக ஆதரவாளராக இருக்கிறவர்கள் நினைக்கலாம் என்று. மாறாக அவர்கள் இலங்கையில் கழகத்தில் மத்திய குழுவுக்குள் இருந்தவர்களையும் போட்டு கனடாவிலிருந்து வந்த ஜோர்ஜ் போன்றவர்கள் இணைந்து தவறான பாதையில் அந்த அமைப்பை கொண்டு சென்றபடியால் பின்னர் நான் ஒதுங்கிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து நிதி மோசடிகளும் பொய்யும் சில முரண்பாடான விஷயங்களையும் கையாண்டதன் பின் அந்த ஃபீட் என்ற அமைப்பின் செயற்பாடுகள் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டன. எனவே இந்த அமைப்பின் பயணம் அரசியல் ரீதியாக இலங்கையில் மாறி மாறி வருகின்ற அரசோடு எதையும் இவர்கள் நகர்த்தவில்லை. அவர்கள் வெட்டி அரசியல் தான் செய்தார்கள் என்பதுதான் கடந்த காலத்தில் நாம் கற்றுக்கொண்ட பாடம். ஆனால் இவர்களுக்கு தெற்கில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் ஒரு ரோல் மாடல். இலங்கையில் எந்த தமிழ் இயக்கங்களும் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஏவிபி செயற்பட்ட அளவுக்கு செயற்படவில்லை என்பது நடந்து முடிந்த 2 தேர்தலிலும் அவர்கள் எப்படி ஆளுமையாக தலைமைத்துவ பண்போடு எந்த ஒரு இனக்கலவரும் இல்லாமல் இலங்கையில் நடந்து முடிந்த தேர்தல் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாகணும். அது மட்டுமில்லை, இன்றைக்கு அவர்கள் பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டியாக இருப்பவர்களுடன் எப்படி இணைந்து தீர்மானங்களை நிறைவேற்றி நகர்த்துவது என்ற மென்போக்கு இன்னும் இவர்களிடமில்லை. சகலரும் இன்னும் இனவாதத்தை தூண்டிவிட்டு குழுவாதங்களை தூண்டிவிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகள் பலதை இழந்தாலும் மீண்டும் தமிழ் தேசியம் என்ற இதை பேசிக்கொண்டு தங்களுக்குள்ளும் இன்னும் ஒற்றுமை இல்லாமலும் தேர்தலை மையப்படுத்திய கூட்டுகளாக புது புது பெயர்களும் புது புது அணிகளாகவும் கொப்பு விட்டு கொப்பு தாங்கும் குரங்கு குட்டிகள் போல் மக்கள் மத்தியில் பயணித்து மக்களை மீண்டும் ஏமாற்றும் ஒரு நிலைதான் இன்று ஏற்பட்டிருக்கிறது.